ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனினாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே தான் ஆகிறது. கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். விரும்புகிறவனினாலும் அல்ல ஓடுகிறவனினாலும் அல்ல, இரக்கம் செய்கிற கர்த்தரால தான் காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். அப்ப என்னுடைய பிரயாச, அதுக்காக நான் பிரயாசப்படக்கூடாதுன்னு இல்லை. நான் பாட்டில் வீட்டில் இருந்து என் வயலில் ஒரு 100 மூடை நெல் வரணும்னா அது வராது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நான் செய்ய வேண்டியதையும் செய்கிறேன், நான் பிரயாசப்படுறேன், அதற்கான பிரதிபலனை தேவன் எனக்கு தருகிறவராய் இருக்கிறார். அதான் வேதத்துல வசனத்துல வாசிக்கிறோம். விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனால தான் ஆகிறது. எரேமியாவில் ஒரு வசனம், அழகான ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையும் நம்ம வாசிப்போமே. எரேமியா 10வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் நடக்கிற அவனாலே நடைகள் உறுதியாகிறது இல்ல. நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவே. நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலையும் இல்லை. அப்போ ஒரு இடத்துக்கு நாம பத்திரமா போய் சேர்றோம்னா பாதுகாப்பு நம்மிடத்துல இல்லை, நம்மளை நடத்துகிற தேவனாலே ஆகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபை இதை அறிந்து கொள்ளணும். எனக்கு நான் நடக்கிற என்னாலே என் நடைகள் ஆகிறது இல்லை, என்னுடைய வழி என்னாலே ஆகிறது அல்லவென்றும் என் நடைகளை நடத்துவது நடக்கிற என்னால இல்லை, என்னை நடத்துகிற தேவனால தான் ஆகிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் எனக்கு போதுமானவராக இருக்கணும், அவரை நம்ம பற்றி கொள்ளணும், அவரை பார்த்து நம்ம போகணும். ஆமென். அதான் சங்கீதம் 32ல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன் இஷ்டத்துக்குலாம் நீ என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. நீ விரும்புகிற பாதையில் உங்களுக்கு வசதியாக இருக்கிற வழிகள் எல்லாம் நீங்கள் போக முடியாது. போனால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிறோம். ஆமென். ஆபிரகாமும் லோத்தும் ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டாங்க. ஒரே இடத்துல இருந்து 2 பேரும் போனாங்க. திடீர்னு 2 பேருடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் வந்த உடனே ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா உனக்கு எது பாதை சரின்னு படுதோ நீ அங்கிட்டு போயிரு, எனக்கு எது சரின்னு படுதோ நான் அங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு பிரிக்கும்போது லோத்து கண்களில் சோதம் குமாரா பட்டணம் கண்ணில் பட்டுச்சு. உடனே அவர் சோதம் குமாரா பட்டணத்தை பார்த்து என்ன செஞ்சிட்டாரு, இது ஏதேனை போல இருக்கு, தோட்டத்தை போல இருக்கு, அழகா இருக்குன்னு அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டாரு. நல்ல இடத்த லோத்து செலக்ட் பண்ணாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு அங்கே மிச்சம் இருந்ததெல்லாம் வனாந்திரம். மிச்சம் இருந்ததெல்லாம் என்னது, வனாந்திரம். ஆபிரகாம் சுற்றி மத்தி பார்க்குறாரு, எங்கேயும் நம்ம போகிற மாதிரி ஒரு நல்ல ஊர் இல்லை. கவனிங்க பெரியமானவர்களே, லோத்து ஏரியாவை செலக்ட் பண்ணாரு. ஆனால் ஆபிரகாம் தான் தங்க போகிற வாழ போகிற ஏரியாவை என்ன செய்யல, செலக்ட் பண்ணல. அவன் எடுத்தது போக மிச்சத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம்னாரு. நல்லா வாழ்ந்தது யாரு, நல்லா வாழ்ந்தது யாரு. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே
நான் விரும்புற வழியில இல்ல, நீங்க நடத்த வேண்டிய வழியில என்ன செய்யுங்க, நடத்துங்க. அல்லேலூயா. கவனிங்க பிரியமானவர்களே, என்ன குறிச்சு தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, என்ன குறிச்சு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், நம்ம காதில் 2 சத்தம் வரும். ஒன்று நம்முடைய விருப்பம், இன்னொன்று கடவுளுடைய சித்தம். சொல்லுங்க, ஒன்று என்னுடைய விருப்பம், இன்னொன்று கடவுளுடைய சித்தம். எதுக்கு கீழ்ப்படுகிறோமோ அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். இப்ப கடவுள் என்ன குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அந்த வழியில நம்மளை கையை பிடிச்சு அவரு என் வழியில நீ வான்னு இழுக்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே என்ன உங்க வழியில இழுக்காம நான் விரும்புற பாதையில என்ன கொஞ்சம் என்ன செய்யுங்களேன், நடத்துங்களேன்னு கேட்கிறோம், ஓட விடுங்களேன்னு கேட்கிறோம். அதான் எரேமியா சொல்றாரு, நடக்கிற உங்களால நடைகளை நடத்துவது நடக்கிறவனால ஆகிறது இல்லை, உங்களால எல்லாம் ஆகாது. உங்களால ஒரு வெற்றியை பெற முடியாது. நீங்க விரும்புகிற பாதையில நீங்க வெற்றியா வாழ்ந்துடலாம்னு செலக்ட் பண்ற இடத்துல நீங்க செலக்ட் பண்றதுலாம் எக்கு தப்பா ஏடா கூடமா சில நேரம் என்ன செஞ்சிடும், அமைஞ்சிரும். அப்படிதான் அமைஞ்சிச்சு லோத்துக்கு. போன பிறகுதான் யோசிச்சாரு, ஐயோ இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்க வேண்டாமே, என்ன ஒரு மாதிரியா இருக்கல, வந்திருக்க வேண்டாமே. ஏன்னா அந்த ஊர்ல போய் உருப்பட்டது யாருமே, லோத்து குடும்பத்தில் உருப்பட்டது யாரு, யாரு யாருதான் உருப்பிட்டா, அவரு கூட உருப்பிடல. கடைசி வேதத்தில் நம்ம வாசிக்கணும், அவரே நிறைய தண்ணியில தான் என்ன செஞ்சாரு இருந்தார். நல்ல பயங்கரமான தண்ணி அடிச்சுட்டு பிள்ளைகளோடு சேர்ந்து பிள்ளைகளை பெற்றது போல ஒரு மோசமான செயல். ஆக மனைவியும் போச்சு, பிள்ளைகளும் போச்சு, முழு குடும்பமே போச்சு. கடவுள் இறங்கி லோத்துவை தள்ளிட்டு போனார், ஓடிரு இதோட மவனை, இதுக்கு மேல நீ இந்த ஊர்ல இருந்தினா நீ கொஞ்ச நஞ்சம் கூட தப்பிக்க முடியாதுன்னு விரட்டினாரு. ஏன்னா தன்னால எனக்கு ஒரு நன்மை நடக்கணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி என் கண்களில் படுகிற பாதைக்கு நேரம் பயணிக்கிறவன் வாழ்க்கை பூரா அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எனக்கு சரின்னு படுற பாதையில இல்ல, உங்களுக்கு இருதயத்துல சித்தமா இருக்கிற பாதையில எங்களை என்ன செய்யுங்க, நடத்துங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம விருப்பத்திலையும் நம்மளும் பாருங்க, நம்மளும் நம்ம சரியான வழியில தான் நடக்கணும் தான் நினைப்போம். நம்ம ஒண்ணு தவறான பாதையில போகணும்னு ஆசைப்படுறது இல்லை, சரியான வழியில தான் போகணும்னு நினைப்போம். ஆனா நம்ம தொடங்கும் போது பிரச்சனைக்குரிய பாதையில நம்ம என்ன செய்ய மாட்டோம். நம்ம தேர்ந்தெடுக்கிற வழி அப்படி ஒரு நாள் என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. நம்ம வழி விசாலமான அகலமான பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆனால் அதில் வர்ற பெரிய பெரிய சிக்கல்களை அப்புறம் வந்த பிறகுதான் ஐயோ தெரியாமல் அந்த பாதைக்கு என்ன செஞ்சோமே, வந்துட்டோமேன்னு வருத்தப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன், ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம், 40வது அதிகாரத்தில் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிங்க. 3 நாளைக்குள்ளே பார்வன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். அல்லேலூயா. இப்ப யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அவரோட கூட ஒரு பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியின் தலைவன், அவங்க 2 பேரும் அங்க இருக்கிறாங்க. இருக்கும்போது ஒருத்தர் ரசம் கொடுக்கிறவர், ஒருத்தர் அப்பம் கொடுக்கிறவர். இப்ப அங்க 2 பேரும் சொப்பனம் கண்டு கலங்கி நின்றப்ப யோசேப்பு அவங்களுடைய சொப்பனத்துக்கு பதில் சொல்றாரு, ஒருத்தன் நீ தப்பிக்க மாட்ட, ஒருத்தன் திரும்ப நீ என்ன செய்வ, ராஜ அரண்மனையில போய் எந்த வேலையில் இருந்தியோ அந்த வேலைக்கு திரும்பி போவ அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரு அவரு. அந்த பதிலுக்கு படி 14வது வசனத்தை வாசிப்போம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து
இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாய்களின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலைமேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். 21வது வசனத்தை வாசிப்போம். பானபாத்திரக்காரனின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். அல்லேலூயா. இப்ப யோசேப்பு என்ன கனவு கண்டாரோ அதுக்கு பதில் சொன்னாரோ அந்த பதில் படியே நடந்தது. இப்ப பானபாத்திரக்காரன்ட்ட யோசேப்பு என்ன சொல்றாரு, நீ உயர்த்தப்படுவ, அவனை காலி பண்ணிடுவாங்க அப்படின்றாரு. அவர் அது மாதிரியே ஆயிடுச்சு. இப்ப இவர் உயர்த்தப்பட்டவற்றை யோசேப்பு என்ன சொல்லி விடுறாரு, நீ வாழ்வடைந்திருக்கிற பொழுது என்னை நினைத்து என் மேலே தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு, நான் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை சொல்லுங்க, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைச்சு என் மேல தயவு வச்சு என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை அப்படின்னு யோசேப்பு ஆசைப்பட்டார். சொல்லுங்க, ஆசைப்பட்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒன்று கவனிங்க. யோசேப்பு கனவு கண்டு என்ன சொன்னாரோ அது நடந்துச்சு. பானபாத்திரக்காரன் அரண்மனைக்கு போய் அங்கே அரண்மனையில் அவர் தான் உத்தியோகத்தில் திரும்ப உட்கார்ந்த உடனே யோசேப்பு என்ன சொல்றாரு, நீ நிச்சயமாக உட்கார்ந்துருவ, உட்காரும்போது அந்த பார்வோன்ட்ட என்னை பற்றி கொஞ்சம் என்ன செய்ய சொல்லு, என்னன்னு சொல்லு, என் கனவுக்கு பதில் சொன்னவே உள்ளக்க இருக்கிறான், அவன் எந்த தவறுமே செய்யலாம். அதுக்கு அதை டீட்டெயிலாக அவர் சொல்கிறார். நான் இங்கேருந்து ஸ்தோத்திரம், எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டவன் இந்த ஜெயிலில் இருக்கிறதுக்காக நான் எந்த விதமான தவறும் என்ன செய்யலை. உண்மை, அது உண்மை, அது மாற்று இல்லை, உண்மை, அது உண்மை. யோசேப்பு ஜெயிலில் இருந்தது எந்த தவறும் செய்ததுனால இல்லை, செய்யாததுனால இருந்தது உண்மை. அப்போ இவர் சொல்றார், உண்மையை தான் சொன்னார். ஆனால் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இந்த பார்வோனினுடைய வேலைக்காரன் போய் அரண்மனையில் போய் வேலை செஞ்சான், அவன் திரும்ப அந்த வேலையை ஒப்புக்கொண்டான், திரும்ப பார்வோன் இடத்துல அவன் தன்னுடைய வேலைகள் எல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் யோசேப்பு சொன்ன வார்த்தை அவனுக்கு என்ன செஞ்சிருச்சு, மறந்துருச்சு. கடைசி அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிங்க, 22, 23 வாசிங்க. சுயம்பாய்களின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது, நடந்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. நான் சொன்னேன்ல, நம்ம விரும்புகிற நாட்களில் நேரங்களில் காரியம் என்ன செய்யாது, நடக்காது. அதற்கு குறித்த காலமும் குறித்த நேரம் என்ன செய்யணும், வரணும். தேவ சித்தம் நடக்கணும். தேவ சித்தம் நடக்கணும்னா அதுக்குன்னு அவர் குறித்த நாளும் அவர் குறித்த நேரம் என்ன செய்யணும், கை கூடி வரணும். இப்போ யோசேப்பு காத்திருக்கிறாரு. இந்நேரம் போயிருப்பான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் கூட ஆச்சு. யாரும் வந்து ஜெயிலில் யோசேப்பை வந்து கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, யாரும் வந்து விசாரிக்கவும். அடுத்த வசனம் சொல்லுது, 2 வருஷம் ஆச்சு. சத்தமா சொல்லுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கற்பனையில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை பானபாத்திரக்காரனுக்கு கனவுக்கு பதில் சொன்னது இவன் தான் சொல்லி அவன் பார்வோன் இடத்துல சொல்லி இருந்தால் பார்வோன் யோசேப்பை என்ன செஞ்சிருப்பாரு, கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாரு, அப்புறம் விடுதலை ஆக்கியிருப்பாரு. அப்புறம் இனிமே ஏதாவது காரியம்னா உதவி தேவைன்னா வந்து என்ன செய்யறேன், உன்னைய கூப்பிடுறேன்னு அனுப்பிச்சிருப்பார்.
அல்லேலூயா. திரும்ப யோசேப்பு அந்த தேசத்துல என்னவா இருந்திருப்பாரு? திரும்ப என்னவா இருந்திருப்பாரு? அடிமையா தான் இருந்திருப்பாரு. சிறையிலிருந்து விடுதலை ஆயிருப்பாரு. சிறைச்சாலையில இருந்து பரவாயில்லையே, உனக்குள்ள வித்தியாசமான நீ கனவு காண்கிறத பதில் சொல்றியாமல, பரவாயில்ல, உனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, பரவாயில்ல, நீ வெளியே வரலான்னு சொல்லி ஒருவேளை விடுதலை ஆக்கி இருக்கலாம். ஆனால் விடுதலையாக்கப்பட்ட யோசேப்பு திரும்ப அரண்மனையில் என்ன வேலையா இருந்திருப்பாரு? அடிமையா இருந்திருப்பாரு. ஆனா போத்திபார் வீட்டுல அடிமையா என்ன செய்ய மாட்டாரு. ஏன்? அங்க இருந்து தானே அவரை பிடிச்சி உள்ள வச்சாங்க. திரும்ப அதே வீட்டுல கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. யோசேப்பு நினைச்ச நேரத்துல அவர் விடுதலை ஆகியிருந்தா விடுதலை ஆகியிருப்பாரு. ஆனா அதிகாரியாய் ஆவதற்கு வாய்ப்பு. கர்த்தர் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனது எதுக்கு? எதுக்கு? இவர் அதிபதியாகி அந்த சேர்ல உட்காரணும். 11 சகோதரர்களும் அவரை என்ன செய்யணும்? வணங்கணும். இவரால அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். இவரால அந்த நகரமும் அவனுடைய தாய் தகப்பனும் ஒரு மேன்மையை அடையணும் என்பது தேவ சித்தமா இருக்கிறப்ப யோசேப்பினுடைய விருப்பங்கள் எல்லாம் அங்க என்ன செய்யப்படாது. அதான் சொல்றாரு எரேமியா, சொல்றாரு, ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தரால தான் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அடிமையா இருந்த யோசேப்பு ஒரு சாதாரண பிரஜையா இருப்பாரு, ஒரு சாதாரண மனுஷனா அந்த ஊர்ல உலா வந்திருப்பாரு, அல்லது அரண்மனையில வேலை பார்த்திருப்பாரு. இவ்வளவுதான் அந்த கனவுகளுக்கு பதில் சொன்னதுனால. ஆனா அவன் மறந்ததுனால என்ன நடந்துச்சு? பார்வோனுக்கு ஒரு கனவு வந்தது. நமக்கு தெரியும், பானபாத்திரக்காரனுடைய கனவுக்கு பதில் சொன்னதுனால யோசேப்புக்கு எந்த உயர்வும் எந்த மேன்மையும் வரல. பார்வோன் கனவு கண்டதுனால பதில் வந்துச்சு பாருங்க. அந்த தேசத்துக்கு அதிபதியாக அவர் உயர்த்தப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2 வருஷம் ஆன பிறகு கர்த்தர் பார்வோனுக்கு ஒரு கனவை கொடுக்கிறாரு. அந்த கனவுக்கு பதில் சொன்னதுனால ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 41 அதுல 39, 40, 41 வசனங்களை வாசிப்போம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். முதல் யோசேப்புக்கு வந்த முதல் ஆசீர்வாதத்தை கவனிங்க. நீ இந்த அரண்மனைக்கு எப்படி இருப்ப? பானபாத்திரக்காரனுக்கு பதில் அவன் போய் சொல்லி, இப்படி யோசேப்புன்னு ஒருத்தன் உள்ள இருக்கிறான், அவனை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி இருந்தா, அவன் விடுதலையாக இருந்தா அரண்மனைக்கு அவன் எப்படி இருந்திருப்பான்? அடிமையா தான். இப்ப கடவுள் தன்னுடைய குறித்த நேரத்திலையும் குறித்த வேலையிலையும் யோசேப்புக்கு இரக்கம் செய்கிற பொழுது என்ன நடக்குது? இப்ப காத்திருந்ததுனால, அந்த வாக்குத்தத்தங்களுக்காக, அந்த ஆசீர்வாதமான காரியங்களுக்காக காத்திருந்ததுனால அந்த யோசேப்பு இப்ப அந்த அரண்மனைக்கு என்னவாகிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நாம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தயை செய்கிற காலமும் அதற்கு குறித்த நேரமும். ஆண்டவரே, எனக்கு இந்த நாள்ல நீங்க செஞ்சிருங்க, இந்த வாரத்துல செஞ்சிருங்க, இன்னைக்கு செஞ்சிருங்க, இந்த மாதத்துல செஞ்சிருங்க. அது செஞ்சா உனக்கு வர வேண்டியது என்ன வருதோ தெரியல. ஆனா தேவன் தம்முடைய நேரங்கள்ல, தம்முடைய காலங்கள்ல கிரியை செய்கிற பொழுது பெரிய அளவில் தேவன் உங்களை உயர்த்துவாரு. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீர் பாய்ச்சுகிற எனக்காக இல்ல, நடுகிற எனக்காக இல்ல, விளைய செய்கிற கர்த்தாவே
உங்களால தான் என் காரியம் ஆகிறது. அடுத்த ஆசீர்வாதத்தை வாசிப்போம். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். இப்ப கவனிங்க, இருக்கிறது எகிப்துல, ஆளுகை செய்ய போறவர் எபிரேய மனுஷன். இப்ப பார்வோன் என்ன சொல்றாரு, நீ இங்க அதிகாரி ஆயிட்ட, ஓ வார்த்தைக்கு என் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆளுகை செய்கிறவன் யாரு? எபிரேயன். கீழ்ப்படிய போறதெல்லாம் யாரு? எகிப்தியர்கள். என் ஜனம் பூரா உனக்கு கீழ்ப்படி, நீ தான் இந்த அரண்மனைக்கு அதிகாரி, என் ஜனம் எல்லாம் உனக்கு தான் என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. அடுத்து சொல்றாரு, சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். அவர் சொல்றாரு, சிங்காசனத்துல மட்டும்தான் என் சேரு உன் சேரை விட பெருசு, அவ்வளவுதான். ஒரு படி மேல, நீ கீழே உட்கார்ந்துருப்ப, நான் மேல உட்கார்ந்துருக்கேன். வேலை எல்லாம் யாருடையது? யாருடையதுதான்? பானபாத்திரக்காரன் என் கனவுக்கு பதில் சொன்னாரு அப்படின்னு போய் ராஜாட்ட சொல்லியிருந்தா, பார்வோன்ட்ட சொல்லியிருந்தா, பார்வோன் கூப்பிட்டு இவ்வளவு நன்மை அவர் கொடுத்துருப்பாரா? சொல்லுங்க, கொடுத்துருப்பாரா? யோசேப்பு விரும்பின நேரத்தில் நடக்கல, கர்த்தரின் குறித்த நேரத்தில் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். நீ அரண்மனை முழுவதும் அதிகாரி இல்ல, இப்ப உனக்கு அடுத்த ப்ரமோஷன் என்னது? என் தேசம் முழுவதுக்கும் நீ தான் அதிகாரி. கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்களேன். 2 வருஷம் யோசிப்பு நினைச்சிருப்பாரு, மறந்துட்டானே அவன். நம்ம கனவை என்ன செய்யலையே, சொல்லவே இல்லையே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே. நம்ம இவ்வளவு சொன்னமே, நீ உயர்ந்திருக்கிறப்ப என்ன நினைச்சு பாருன்னு சொன்னமே, அவன் போன போக்கில் என்ன செஞ்சிட்டானே, சொல்லலையே, துரோகி, அது இதுன்னு 1000 புலம்பல், 1000 பேச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப படிப்படியா உயர்வு வருது. என்ன சொன்னாரு? நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்ப, சிங்காசனத்துல மட்டும் நான் உன் மேல இருப்பேன், என் ஜனங்கள் எல்லாரும் உனக்கு கீழ்ப்படிவாங்க. இப்ப பார்வோன் சொல்றாரு, நீ எகிப்து தேசம் முழுவதுக்கும் நீ தான் யாரா இருக்கிற? அதிகாரியா இருப்ப. அடுத்து சொல்றாரு, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நான் விரும்புகிற நாளில் எனக்கு அற்புதம் நடக்காம, கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் குறித்திருக்கிற நாளிலே எனக்கு நடக்கிற அற்புதங்கள் இது போன்ற ரிசல்ட்டை தான் என் வாழ்க்கையில கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, பார்வோனுக்கு பானபாத்திரக்காரன் என் சொப்பனத்துக்கு பதில் சொன்னாருன்னு சொன்ன உடனே பார்வோன் தன் கையில இந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்துருவாரா? தன்னுடைய ரதத்தில் அவனை உட்கார வைப்பாரா? எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. என்ன நடந்திருக்கும்? ஜெயில இருந்து விடுதலை ஆயிருப்பாரு. அந்த தேசத்துல எல்லாரும் அடிமையா இருந்தது போல யோசேப்பும் யாரோ ஒரு வீட்டிலையோ யாரோ ஒரு அரண்மனையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல திரும்பியும் அடிமையாக இருந்து அங்கே வேலை செஞ்சிட்டு இருப்பார். அல்லேலூயா. உயர்வுக்கு வேலையே இல்லை. ஆனா கர்த்தர் குறித்த நாளும் கர்த்தர் குறித்த நேரமும் யோசேப்பினுடைய காலத்தில் வந்த பொழுது வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் எகிப்து தேசத்துக்கு எங்கும் அதிகாரியா. இதுவரை அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு யோசேப்பு போல எங்கேயாவது ஒரு சந்தில் ஒரு பாதை கிடைக்காதா? ஒரு சின்ன வழி கிடைக்காதா? எங்கேயாவது பானபாத்திரக்காரன் நம்மளை சொல்லிட மாட்டானா? அவன் சொல்லிட மாட்டானா? பார்வோன் நம்மளை அந்த ஜெயிலிருந்து கொண்டு வந்துட மாட்டானான்? பல முயற்சிகளை செஞ்சு பார்த்தோம், அதில் ஒரு தோல்வியை அடைந்த நீங்கள் பாக்கியவான் நான் சொல்றேன்.
உங்க முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஆகாததுனால தான் அடிமையாகவே வர வேண்டிய யோசேப்பு தேசத்தில் ஆளுநராக வெளியே வர கர்த்தர் உதவி செய்தார். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்க நாள்ல நீங்க கிரியை செய்யாததுக்காக ஸ்தோத்திரம். நான் விரும்பின நேரத்தில், நான் அவசரப்பட்ட நேரத்தில், நான் உங்க கையவும் உங்க ஆண்டவரே எனக்கு செஞ்சிருங்கன்னு உங்களை படுத்தி எடுத்தப்ப நீங்க செய்யாததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவன் எதையும் சும்மா செய்யல, ஒரு நோக்கத்தோட செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அதனால பிரியமானவர்களே, அந்த நாள் வந்துச்சு, அந்த வேலை வந்துச்சு. ஆச்சரியமான பிரதிபலனை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் செஞ்சு நம்முடைய தலையை இந்த தேசத்தில் உயர்த்துவார். நம்முடைய எல்லைகள் பெரிதாகும். ஆமென். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன பேசினாரோ அவைகள் எல்லாம் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் யோசேப்பு விரும்பின நேரத்தில் பானபாத்திரக்காரனை கொண்டு ஏதாயிலும் நடக்கும்னு யோசேப்பு நினைச்சாரு. எதுவுமே நடக்கல. யோசேப்பு சொல்லி அனுப்பினாரு, நீங்க உயர்ந்திருக்கிறப்ப என்னை பத்தி பார்வோன்ட்ட சொல்லுங்க, இந்த சிறைச்சாலையில நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு எந்த தப்பும் நான் செய்யல, எந்த தவறும் நான் செய்யல, நான் ஒரு நிரபராதி, என்னைய காப்பாத்த, என்னை வெளியே கொண்டு வர ஏதாவது முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பினப்ப பானபாத்திரக்காரன் உயர்த்தப்பட்டான். யோசேப்பு சொன்னது போல அவன் உயர்த்தப்பட்டது உண்மைதான். ஆனா அவன் மறந்தான். பிரியமானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தர் அதை மறக்க பண்ணினாரு. அவன் மறந்ததுனால பார்வோனுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சு. நமக்கு தெரியும், அந்த கனவுக்கு பதில் சொல்ற திகைச்சு நின்றப்ப பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது. மறக்க வேண்டிய நாள்ல நினைக்க வேண்டிய நாள் வந்தப்ப மறக்காம நினைச்சான். பாருங்களேன், அவ்வளவு நாள் மறந்திருந்த அந்த பானபாத்திரக்காரனுக்கு அன்னைக்கு நினைவு வந்துச்சு. இப்ப பதில் சொல்றாரு. காரியம் எல்லாம் மாறுதலா முடியுது. எகிப்தியனை எபிரேயன் ஆளுகை செய்கிற ஒரு காலகட்டம் வந்துச்சு. அரண்மனையில பெரியவனா உயர்த்தப்படும்படி கடவுள் தம்முடைய கிரியை அந்த தேசத்துல செய்தாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள. யோசேப்பு நினைச்ச நாள்ல ஒண்ணுமே நடக்கல. ஆனா கர்த்தர் குறித்த நாள்ல யோசேப்புக்கு காரியங்கள் ஆசீர்வாதமா நடந்தது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்ய போறாரு. இப்ப செய்வாரா, இன்னைக்கு செய்வாரா, நாளைக்கு செய்வாரான்னு காத்திருந்து மன சோர்ந்து போன தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் வந்தது, ஒரு காலம் வந்தது, அந்த காலத்துல குறித்த நேரமும் வந்தது. ஆச்சரியமான காரியங்கள் யோசேப்பு வாழ்க்கையில நடந்தது. அதுதான் நம்முடைய சபையில நடக்க போகுது. அதுதான் நம்முடைய வீடுகள்ல நடக்க போகுது. அதுதான் நம்முடைய வீட்டுல பிள்ளைகளுடைய காரியங்கள்ல நடக்க போகிறது. ஆச்சரியமானதை, பிரமிக்கத்தக்க விதத்துல ஆச்சரியப்படும்படியான காரியத்தை தேவன் நமக்கு செய்ய போறாரு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே. எங்க நாட்கள்ல அல்ல, உங்க நேரத்துல ஆண்டவரே, எங்க காலத்துல அல்ல ஆண்டவரே, உங்க காலத்துல ஆண்டவரே எங்களுக்கு கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஊழியத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நிக்கிறப்பா. எங்க குடும்பத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நிக்கிறப்பா. மகிமையான காரியங்களை நீங்க செய்யணும்னு
ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உங்க சமூகத்துல நிக்கிறப்ப, நாங்க ஆசைப்பட்ட நேரத்துல இல்ல, நாங்க விரும்புகிற நேரத்துல இல்ல, நீங்க குறித்திருக்கிற நேரத்துல அவைகள் எல்லாம் நடக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க அதற்காக நியமித்திருக்கிற அந்த நேரத்துல இவைகள் எல்லாம் சம்பவிக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நாள் வந்ததுன்னு சொல்றீங்க, அந்த வேலை வந்ததுன்னு சொல்றீங்க, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. யோசேப்பு நினைச்ச நாள்ல நடக்கல, நீங்க குறிச்ச நாள்ல நடந்துச்சு. இஸ்ரவேல் மக்கள் நினைச்ச நாட்கள்ல அங்க இருந்து அடிமையா வரல, நீங்க குறிச்ச நாட்கள்ல அவங்க விடுதலையானாங்க ஆண்டவரே. ஆச்சரியமானது செஞ்ச தெய்வம், எங்க வாழ்க்கையில ஆச்சரியமானது செய்வீங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நாங்க நினைச்ச நாட்கள்ல நடக்கலைனாலும் நீங்க குறிச்ச நாட்கள்ல நடக்க ஆண்டவரே. நினைத்த நாட்களில் நடக்கலைனாலும் நீங்க குறித்த நாளிலே அதை செய்து முடிப்பீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிச்சீங்க, உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தது, உங்க வழி நடத்துதல் எங்க ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்புக்கு பாஸ்டர் ஜே லியோ ஆண்டனி, இயேசு நம்மோடு சபை, மகிழ்ச்சியின் தோட்டம், செம்மன்குழி. தொலைபேசி 9585998282, மேலும் 9944407014. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.